அரங்கம் அதிரட்டும், விசில் பறக்கட்டும். எப்போதுமே என்றைக்குமே தலைவரே ஜெயம். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் முடிக்கிறான். ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பேன், ஆனா கைவிட மாட்டேன். கெட்டவனுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பேன், ஆனா கை விட்டுருவோம். எச்சச்சா எச்சச்சா கச்சச்சா கச்சச்சா. கூலிங்க நாங்களே ஒரு கூலி, அவரு ஒரு கூலி, அவ்வளவுதான். கூலி, நான் ஒரு லோடுமேனு, அவரு ஒரு கூலி. திருப்பி ஒரு அடுத்த ஜென்மம் எடுத்தா கூட திருப்பி இந்த ரஜினின்ற ஒரு விஷயம், அந்த பவர் வந்து கிடைக்குமான்னு தெரியல. விஜய சூப்பர் ஸ்டார்னாங்க முடியாது. அரசியலுக்கு வந்து அரசியல் சீட்டில் வந்து யார் வேணும்னாலும் உட்காரலாம். சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரே சீட்டு என் தலைவனுக்கு ஒரு ஆளுக்கு மட்டும்தான். இவரை வச்சுதான் ஹிந்தியில இனிமே அவர் அமீர் கான் நேம் ஆவாரு. அமீர் கானை வச்சு இவர் தமிழ்நாட்டில் நேம் ஆக மாட்டாரு. ரஜினியை வச்சு அமீர் கானுக்கு இனிமே அங்க நேம் ஆகும். அதுதான் வந்து உண்மை. மரண மாஸ் காட்ட போறார் தலைவர், அது மட்டும் தெரியுது. நிலால கால் வச்சா ஆம்ஸ்ட்ராங்க தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு போறவங்க வந்து மீடியால ட்ரெண்ட் ஆனாங்க. ஆனா யாரு நிலால கால் வச்சா ஆம்ஸ்ட்ராங். சினிமாவில் யாருக்கு தடம் பதிச்சாங்க கேட்டா அது எல்லா உலகத்துக்கு சூப்பர் ஸ்டார் மட்டும்தான். எங்க அப்பாவுக்கு அவர் ஹீரோ, எனக்கு ஹீரோ, என் மகனுக்கு ஹீரோ, என் பேரனுக்கு அவர் தான் ஹீரோ. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. எப்போ பார்த்தாலும் சலிக்காத படம். டிவியில் நீங்கள் 1000 தடவை போட்டாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஒரே படம் பாச்சா. எத்தனை சினிமா நடிகர் வந்தாலும் ஒரே சினிமா நடிகர் அவர் மட்டும்தான். கூலிக்கு வெயிட்டிங் ரொம்ப நாள்லாம் கிடையாது. 14 நாள்ன்றது எங்களுக்கு 100 நாள் மணிக்க தெரியுது. அந்த 100 நாள் என்னைக்கு ஒரே நாளாக 14ஆம் தேதி ஆகும் அப்படின்றவருக்கும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி தமிழகம் இல்லை உலகமே பிரம்மாண்டத்தில் நிற்க போகிற நாள் அந்த ஒரு நாள். 1995 பிப்ரவரி 12ஆம் தேதி 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம். நாங்கள் 1000 தடவை டிவியில் பார்த்தாலும் இன்னைக்கு எங்கள் தேட்டரில் நாங்கள் கலப்புன பட்டை இருக்குது பார்த்தீங்களா, ஹவுஸ் ஃபுல் இல்லை. எங்கள் நண்பர்கள் எல்லா பேருமே மிக்க மகிழ்ச்சி, செம்ம ரகல. திருப்பி பொங்கல், தீபாவளி, இங்கே இருக்கிற நியூ இயர் அனைத்தையும் கொண்டாடினதுக்குரிய செலிப்ரேஷன் இங்கே கொண்டாடினது. ரிப்பீட் ஐ நோ ஒன்ஸ் மோர்னு கேட்குற அளவுக்கு எங்களுக்கு கூலிக்கு ஐ ஆம் வெயிட்டிங். ஐ ஆல்வேஸ் வெயிட்டிங். செலிப்ரேட் எவ்ரி டே, எனி டைம் ஐ வெயிட்டிங். அன்பு சாம்ராஜ்யம் என்னைக்குமே தமிழ்நாட்டில் அவரை மிஞ்சி எதுவுமே நடக்காது. தலைவர்னா மாஸ் தான், என்னைக்குமே தலைவர் தான் மாஸ். எத்தனை சினிமா நடிகர் வந்தாலும் ஒரே சினிமா நடிகர் அவர் மட்டும்தான். நாங்களாம் யங்ஸ்டாரு, அவங்க ஃபுல்லாமே பெரிய ஆளுங்க. ஃபுல்லாமே எங்கள் தம்பிக்கு வந்து 34 வயசு ஆகுது. நான் சன் டிவிலே 30 தடவை பார்த்துருக்கேன். நான் சன் டிவிலே 30 தடவை பார்த்துருக்கேன். பிறந்ததுலேருந்து தீவல் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் இப்பயும் தேர்தல் பார்க்குறேன். நான் பாட்சா படம் செம்ம சூப்பர். தலைவர் தான். நாங்கள் 1000 ட்ரீ பார்த்துருப்போம். எத்தனை ட்ரீ பார்த்துருக்கோம்னு எங்களுக்கே தெரியாது. நாங்கள் பாட்சா படத்தை வந்து 95லேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். எத்தனை ட்ரிப் பார்த்துருக்கோம்னு எங்களுக்கே தெரியாது. படம் போட்டால் பார்த்துக்கிட்டே இருப்போம். அவர் மூஞ்சியை பார்த்தாலே போதும். கிட்டத்தட்ட 30 வருடங்கள் ஆயிடுச்சு. படம் ரிலீஸ் ஆன வந்து பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. அந்த பொங்கலில் வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து செலிப்ரேஷன் பண்ணுறோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு பொங்கல் மாதிரி நீங்களே பார்த்துருப்பீங்க. குழந்தைகள்லேருந்து காலேஜ் பிள்ளைங்கள்லேருந்து முதியோர் வரைக்கும் எல்லாருமே ஆடி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். போடாத டிவியே கிடையாது. லோக்கல் சேனல்லையும் போட்டிருப்பாங்க, வாரம் போடுறாங்க. சன் டிவியில், KTVயில் போடுறாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனாலும் இதுக்குரிய மவுசு பாச்சாக்குன்னு சொல்லி மவுசு எப்பயுமே உண்டு. அது வந்து பாச்சா படத்துக்கு இல்லை, தலைவர் படம் ரீரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் எந்த படமாக இருந்தாலும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அவர் முகத்துக்குன்னு சொல்லி ஒரு இது கிளாஸ் எப்பயுமே உண்டு. அது வந்து மாத்துறதுக்கு யாருமே இன்னைக்கு வரைக்கும் ஆத்தாடி தாங்க முடியாது. கூலினா வெயிட்டிங் பார்த்துருப்பீங்க. அந்த பாட்டும் போட்டாங்க. ஆமா, கூலி வந்து எதிர்பார்ப்போட இருக்கும். 1000 கோடி வந்து அடிக்குன்னு தமிழ் சினிமாவில் முத அந்த படம் தான் பண்ண போகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி 1000 கோடி அப்படி இப்படின்னு சொல்லி தெலுங்கு கன்னடன்னு அவங்களா சொல்றாங்க. உண்மையா பொய்யாங்கிறது தெரியல. ஆனா இந்த படம் வந்து சொல்லி வச்ச மாதிரி பண்ணும். இவரை வச்சுதான் ஹிந்தியில இனிமே அவர் அமீர் கான் நேம் ஆவாரு. அமீர் கானை வச்சு இவர் தமிழ்நாட்டில் நேம் ஆக மாட்டாரு. ரஜினியை வச்சு அமீர் கானுக்கு இனிமே அங்க நேம் ஆகும். அதுதான் வந்து உண்மை. ஏன்னா இப்ப அமிதாப் பச்சனை வச்சு வேட்டையன் படம் ஹிந்தியில என்ன கலெக்ஷன் ஆச்சு ஒண்ணும் இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து உலக நாடுகள்ல 100 நாடுகள்ல போட போறாங்க. இவர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் இன்னைக்கு வந்து பான் இந்தியா படம் அமீர் கான் நடிக்கிறனால இது பான் இந்தியா படம்னு சொல்றாங்க. ஆனால் ஒரு மம்முட்டியை கூட்டிட்டு வந்து இங்கே நடிக்க விட்டாரு. அதுக்கப்புறம் தான் மித்த நடிகர்கள்லாம் சுரேஷ் கோபி இந்த மாதிரி ஆளுகள்லாம் நடிக்க விட்டாங்க. மாப்பிள்ளை படத்தில் சிரஞ்சீவி இந்த மாதிரி ஒவ்வொரு இதில் இருந்து அப்பயுமே கொண்டு வந்து பேன் இந்தியா படம் இவர் தான் முத கொடுத்தாரு. எல்லாமே நீங்கள் ஒரு படத்தை திருப்பி பார்த்தீங்கன்னா எல்லாமே இவர் பண்ணி முடிச்சிருப்பாரு. அதைத்தான் இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங்காக கொண்டு வர்றாங்க. ஆங்கில படத்தில் நடித்த முதல் தமிழ் நடிகர் இவர் +1 படத்தில் அப்பயே நடிச்சிட்டாரு.
இன்னைக்கு வந்து யார் வேணாலும் போகலாம். ஆனால் கால் தடம் பதிக்கிறது இவர் தான். சந்திரனில் இன்னைக்கு யார் வேணாலும் போகலாம். போனார் ஒருத்தர் லேடிஸ் போனாங்க, அவங்க வந்தாங்க, இந்த வாரம் இன்னொருத்தர் போனாங்க. ஆனால் திரையுலகத்தில் சாதனைன்னு சொன்னோம்னா தலைவர் மட்டும்தான் என்னைக்குமே கால் தடம் வச்சா முதல் ஆளாக இருக்கும். நிலாவில் கால் வச்சா ஆம்ஸ்ட்ராங்க தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு போகிறவங்க வந்து மீடியாவில் ட்ரெண்ட் ஆனாங்க. ஆனால் யார் நிலாவில் கால் வச்சா ஆம்ஸ்ட்ராங்கு. சினிமாவில் யாருக்கு தடம் பதிச்சாங்க கேட்டால் அது எல்லா உலகத்துக்கு சூப்பர் ஸ்டார் மட்டும்தான். எல்லா மொழிக்கும் பொருந்தும். ரொம்ப நன்றி. இன்னைக்கு இருக்கும், என்னைக்கு இருக்கும். இன்னும் 2028 சரி, 2030 சரி, இந்த பாச்சா பேர் சொல்லும். என்றைக்குமே பேர் சொல்லும் பிள்ளைம்பாங்க. ஆனால் ஊர் சொல்லும் பிள்ளைன்னு சொல்லியிருப்பாங்களா? இது உலகமே சொல்கிற பிள்ளை. என்னத்தை சொல்ல, எப்போதும் தலைவர் ஜெயிக்கிற பிள்ளை. இதான் எங்கள் தலைவர் கிடைச்ச மாசு. எப்போவுமே அது கிடைச்ச பீஸு கிடையாது. மற்ற நடிகர்லாம் பீஸு, என் தலைவர் மட்டும்தான் டாப்பு. மற்ற நடிகர்லாம் டூப்பு. 1000 கோடி அடித்தேன், இந்த கோடி அடித்தேன்லாம் சொல்கிறதெல்லாம் கிடையாது. கூலி மட்டும்தான் 1000 கோடி நெருங்கும். இந்தியாவில் எந்த படம் நெருங்காது. கூலி மட்டும்தான் 1000 கோடி அடிக்கும். அதை அடிச்சுக்கிறதுக்கு இனிமேல் எந்த படமும் இருக்காது. இந்தியா திரையுலகே வந்து அடையாளம்னு இருந்துச்சுன்னா அது தலைவர் ரஜினி மட்டும்தான். ஒரே ஒரு படையப்பா, ஒரே ஒரு பாச்சா, ஒரே ஒரு முத்து, ஒரே ஒரு தர்மத்தின் தலைவர், ஒரே ஒரு எஜமான், ஒரே ஒரு தர்மத்துறை. என்னைக்குமே தலைவர் மட்டும்தான் மாசு. முதல்ல உங்க குடும்பத்தை பாருங்க, உங்க பிள்ளை குட்டியில படிக்க வைங்க, உங்க பெத்த தாய் தகப்பனை பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க வந்து என்னைய பாருங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. இதுதான் எங்க தலைவர். இப்படிதான் சொல்லி வளர்த்துருக்காரு. ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு சொல்லி எடுத்துக்காட்டுக்கு வந்து பெத்த தாய் தகப்பனுக்கு அப்புறம் அப்பாற்பட்ட ஒரு மனிதர் வந்து எங்க தலைவர் வந்து சொல்லியிருக்காரு, குடும்பத்தை பாருங்கன்னு. இதை வந்து மற்ற நடிகர் யாரும் சொல்லலை. என் ரசிகர் மன்றத்தை நீங்கள் வளங்க, என் கட்சியை நீங்கள் வளர்க்குறதுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. உங்கள் குடும்பத்தை பாருங்கள், உங்கள் குடும்பத்தை பிள்ளைகளை பாருங்கள் அப்படின்னு சொன்ன தலைவர் இதுவரையும் நடிகர் வந்து எவனுமே கிடையாது. நான் சின்ன பிள்ளை போய் எங்கள் அம்மாவோட ரஜினி படம் தான் அதிகமாக பார்த்துருக்கிறேன். அப்போ ஆரம்பிச்சதுலேருந்து இன்னும் முடி நான் ரஜினி ஈஸியாக இருக்கேன். இப்போ என் பிள்ளை பெரியப்பா யாருன்னு கேட்டால் என் தலைவர் ஒரு ஆள் தான் சொல்லும். இன்னும் முடி நான் என் பிள்ளை அப்படி தான் சொல்லி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். பெரியப்பா படம் போடுவாங்க, பெரியப்பா படத்துக்கு போவான். இன்னைக்கு தான் என் பிள்ளையை நான் கூட்டிகிட்டு வரல. என் பிள்ளை வளர்ந்ததுலேருந்து இன்னும் முடி எல்லா ரஜினி படம் பார்த்துருச்சு. ஒவ்வொரு படம் அப்படி வசனம் சொல்லி என் மக. இந்தியாவிலே இமயமலை தான் வெயிட்டு. தமிழ்நாட்டில் என்றைக்குமே தலைவர் ஒருத்தர் தான் வெயிட்டு. என்ன சொல்லுவேன் நான்? அதை சொல்கிறதானே வேறு அண்ணே மன்னிச்சுக்கிண்ணே. யார் சொன்னா? அவர் தலைவர் தான் சொன்னார். தலைவர் தான் சொன்னார். எதுக்கு சொன்னார்? ஏம்மா போம்மா நான் பார்த்துக்கிறேன்னா அவன் ஒரு ஆளா? அப்போ எல்லாம் தலைவர் என்ன சொன்னார்? அம்மா உள்ளே போய் என்னம்மா பேசுனா? உண்மையாக பேசுனேன். ஏன் உண்மையாக பேசுனேன்னா உண்மையாக சொன்னேன். அதான் உண்மை. இந்த படம் மாதிரி டான் படம் எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்கும் டானு எங்கள் தலைவர் காட்பாதர் தானே. பாட்சா படம் மாதிரி எந்த டானுமே கிடையாதுன்னு. தரமான படம், எப்போ பார்த்தாலும் சலிக்காத படம். டிவியில் நீங்கள் 1000 தடவை போட்டாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஒரே படம் பாட்சா தான். நீங்களே பார்த்தாலும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் மரண வெயிட்டிங்கில் இருக்கும். எப்படா 14ஆம் தேதி வரும்னு பயங்கரமாக இருக்கும். ஒரே சூப்பர் ஸ்டார் பாட்சா. இது வரைக்கும் நான் 20 தடவை பார்த்துருக்கேன். எனக்கு இதுவரை சலிக்கவே இல்லை. இன்னமும் எத்தனை தடவை நான் படம் பார்ப்பேன். அடுத்து கூலிங் வெயிட்டிங்கில் இருக்கேன். என் மகனை என் ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு ஓப்பனிங் ஷோ நான் கூட்டிகிட்டு போவேன். என்றும் ஒரே சூப்பர் ஸ்டார் என்ற அவர் வழியில் தான் நான். என் பேர் கமல். நான் ரசிகர் ரஜினி. நான் கமல். என்றும் நான் ரஜினி ரசிகர் பெரியர். அவர் வழியில் தான் நான். உழைப்பாளி. நல்லவனை ஆண்டவன் சோதிப்பான். நல்லவன் ஆண்டவன் சோதிப்பான், ஆனால் கைவிட மாட்டான். கெட்டவன் நிறைய அள்ளி குடிப்பான், ஆனால் கை விட்டுருவான். ஓகேஸ் ரீசெண்டாக விட்டாப்ல கூலி ட்ரெயினில் ஆகஸ்ட் 2 அன்னைக்கு என் பிறந்தநாள். அன்னைக்கு தான் எனக்கு தீபாவளி எல்லாமே முத என் வாழ்க்கையில் என் பிறந்தநாள் அன்னைக்கு தலைவர் ட்ரெயிலர் சேர்ந்து வருது. எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. தலைவர் தான் மாசு, என்னைக்குமே மாசு. பாபா படத்தில் சொல்லுவாப்புல பாருங்க, எந்த பக்கமும் சாயாத பாபா. அரசியலும் சரி, திரையுலகம் சரி. திரையுலகத்தில் வந்து இது வரைக்கும் வந்து யாருமே வர முடியாது. நாங்கள் தான் என்னைக்குமே. அது 2150 இருந்தாலும் சரி. இவர் தாண்டிட்டாரு, 170 தாண்டிட்டாரு. 150 படம் வந்து 25 படையப்பா. இன்னைக்கு 50 பொன்விழா. நான் பைரவி படம் வந்து ஆரம்பத்துலேருந்து பார்த்தவன். என் பேர் பைரவி சரவணன். பேட்டை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருந்தோம். தலைவரை பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறக்காக. கடவுளோட ஆசீர்வாதத்தில் அவர் கூட ஒரு நாள் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு கிடச்சிச்சு. அவர் பக்கத்துலேயே இருந்து அவர் தரிசனம் பண்ணேன். அது மறக்க முடியாது. அதே மாதிரி இந்த படம் ஒரு 1000 தடவைக்கு மேலே பார்த்துருப்பேன். சன் டிவிலையும் சரி, தேட்டர்லேயும் சரி, எப்போ போட்டாலும் சரி, லோக்கல் டிவிலையும் சரி, எப்போ போட்டாலும் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். டானுக்கு முதல் திரைப்படம் என்றால் பில்லா தலைவர் படம். அதுக்கடுத்து இந்த பாட்சா தான். கூலி வெயிட்டிங்கில் இருக்கோம். ஆகஸ்ட் 14 மரண மாஸ் காட்ட போகிறார் தலைவர். அது மட்டும் தெரியுது.
1000 கோடி சொல்லியிருக்காங்க. ஆனால் லோகேஷ் கனகராஜ் சொன்ன மாதிரி 150 ரூபா கொடுக்குற ஆளுக்கு பெருமானம் உள்ள படமாக தான் அது இருக்கும். 1000 கோடின்ற பெரிய விஷயம் இல்லை. எங்கள் தலைவன் ஸ்க்ரீனில் வந்து நின்றாலே போதும், அது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். என்னோட பேரை முதற்கண்டு இவரோட ரசிகராக தான் இருக்கும். ஆட்டோக்காரன் பாட்டு போட்டால் போதும், அப்பா ஆட்டோக்காரன் தாத்தா ஆட்டோக்காரன் போடுங்க ஆட்டோக்காரன் போடுங்கன்னு. அந்தளவுக்கு என்னுடைய மகனும் எங்கள் அப்பா எங்கள் தலைவனை வந்து பெரியப்பான்னு தான் கூப்பிடுவேன். சினிமா துறையில் கடந்த 50 ஆண்டு காலமாக தடம் பதித்த காலம் முதல் இன்று வரை என்றும் ஹீரோ. 1000 தலைவர்கள் இன்றைக்கி வந்துட்டாங்க. ஆனால் சைடு ஆக்டராக போயிட்டாங்க, மெயின் ஆக்டராக இல்லாமல் நாடகத்தின் நடிக்க போயிட்டாங்க, எல்லாம் போயிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவர் ஹீரோ தான். இன்றைக்கும் இல்லை, என்றைக்கும் அவர் ஹீரோ தான். எங்கள் அப்பாவுக்கு அவர் ஹீரோ, எனக்கு ஹீரோ, என் மகனுக்கு ஹீரோ, என் பேரனுக்கு அவர் தான் ஹீரோ. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பாருங்க அஜித் ஏன் முதல் குரு அவரு, அப்புறம் தான் அஜித். எனக்கு தலைவர் எப்பவுமே அவர் தான். 1975 நான் பிறந்தேன். 1975 பிறக்கச்சில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் தான் ஷூட்டிங் அன்னைக்கு தான் அவங்க என்னோட தேதிக்கு வந்து அறிமுகமான ஆள். அது மிகப்பெரிய சந்தோஷமான இது. ஏன்னா நான் வந்து அதுக்கப்புறம் தான் நான் வளர்ந்தது. அதுக்கப்புறம் ரஜினின்னா எனக்கு வந்து ஒரு குடும்பத்தை தெய்வம் மாதிரி. அது நான் பிறந்த அன்னைக்கு அடுத்த நாள் தான் அவர் ஷூட்டிங்கே முத வந்திருக்கா. நாள் ஷூட்டிங் அது. நான் நாள் பிறந்திருக்கேன். 12ஆம் தேதி அவரோட பிறந்த நாள். அவர் 75 வந்து ஷூட்டிங்கு முத 23ஆம் தேதி வந்தார். நான் 22ஆம் தேதி நான் பிறந்தது. ஒரு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் அப்படின்னு எனக்கு செஞ்ச அப்படின்னோம்னா, அவர் ஷூட்டிங்கில் வந்த அன்னைக்கே நான் பிறந்தேன் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அது நடிப்பில் எத்தனையோ தெய்வங்கள் இருக்காங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஆள் பிடிச்சது தான் அது. நம்மளுக்கு வந்து தெய்வம் மாதிரி அவர். இன்னும் வாழணும், இன்னமும் அவர் படம் நடிக்கணும். அவர் கூட நாங்கள் சாகர தட்டிக்கு வந்து அவர் கூட இருக்கணும். பழைய படமா இருந்தாலும் லேட்டஸ்ட் எப்பயுமே லேட்டஸ்ட் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முத்து படம் பிடிக்கும். பாஷா படம் மாசா இருக்கு. படம் பிடிச்சிருக்கு. எனக்கு ஜெயிலர் படம் தான் ரொம்ப பிடிக்கும். ஜெயிலர் படம் தான் ரொம்ப பிடிக்கும். ஜெயிலர் தான் பிடிக்கும். ஓகே, இந்த படம் எப்படி இருக்கு? பழைய படம் நல்லா இருக்கு. ஜெயிலர் பிடிக்கும், பாட்ஷா பிடிக்குமா? ஜெயிலர் தான் பிடிக்கும். ஜெயிலர் தான் பிடிக்கும். எத்தனை தடவை பார்த்தேனே தெரியல. ஏகப்பட்ட தடவை பார்த்துருக்கோம். அடுத்த ஜென்ரேஷனில் வந்து காமிக்கணும் தான். இதெல்லாம் இன்னும் அடுத்து வளர்ந்தா கூட மறக்க மாட்டாங்க. அதுக்காண்டி தான் ரஜினினா ஒரு பவர், ஒரு கிரேஸ். அதெல்லாம் புல்லரிக்கும் சொன்னாலே. இப்போயும் கூட்டம் வெளியில் வந்தால் அதுக்காண்டி தான் முன்னாடியே வர்றது. இல்லாட்டினா லேட்டாக கூட வந்துருக்கலாம். ஸோ கொஞ்சம் கூட கன்சியூமர் இந்த கூஸ் பம்ப்ஸு பார்க்குறது, ஒவ்வொரு சீனும் அதை பார்த்து நான் கூட பார்த்தேன் பிள்ளைங்களை எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்னு. ஸோ அவ்வளோவா அதுதான் ரஜினி ஒரு மேக்னெட். அவர் ஐஸ்லேருந்து எல்லாமே ஒரு மேக்னெட். அதெல்லாம் இந்த காலத்தில் திருப்பி ஒரு அடுத்த ஜென்மம் எடுத்தால் கூட திருப்பி இந்த ரஜினின்ற ஒரு விஷயம், அந்த பவர் வந்து கிடைக்குமான்னு தெரியல. ஸோ இந்த ஜென்ரேஷன் இன்னுக்கு அப்புறம் இருக்கிற ஜென்ரேஷனும் அதை தெரிஞ்சுக்கணும், அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும், என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும். ஸோ ஐ லவ் ரஜினி. ஆகஸ்ட் 15 வெயிட்டிங்க. 14 வெயிட்டிங்க. இந்த படத்தை வச்சு பல படங்கள் அவர் தயாரிச்சிட்டாரு. மேலும் மென்மேலும் என்னென்னா பல சிறிய தொழில் எல்லா மக்களுக்கும் எல்லாத்துக்கும் உதவி பண்ணி தெரியாமல் உதவி பண்ணிக்கிட்டே இருக்கார். ஹேண்டிகிராஃபு, கண்ணு தெரியாதவங்க, ரெண்டாவது என்ன அந்த பிச்சைக்காரங்க எல்லாத்துக்கும் எங்கள் தலைவர் உதவி பண்ணிகிட்டே இருக்கு. மறைமுகமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை வந்து மென்மேலும் அவர் வந்து செய்யணும். இன்னும் அவர் துணைவியார் அதை செய்யணும். அதுதான் எனக்கு மெயின் பாயிண்ட்டு. என்னன்னா தாழ்த்தப்பட்டவங்க நிறையா பேர் கீழே பிளாட்பாரத்துலேயும் பெரிய ஆஸ்பத்திரி நிறையா பேர் இருக்காங்க. அவங்கள வந்து அவர் வந்து கொண்டு செலுத்தணும். எனக்கு அதுதான் மெயின் பாயிண்ட்டாக இருக்குது. இந்த 30 வருடங்களுக்கு பிறகு தரிசனமாக கிடைச்ச பாட்ஷா படம் வெற்றிகரமாக இன்னும் மென்மேலும் அவர் வளரணும். அதுக்காக நான் வணக்கம் சொல்லிக்கிறேன் தலைவருக்கு. அவருக்கு நிகரே அவர். கிறிஸ்டின், இயேசு, ஹிந்து, முஸ்லீம் 3 பேர் இருக்காங்க. 3 கடவுள் இருக்காங்கன்னுவாங்க. ஆனால் எங்களுக்கு ஒரே கடவுள், மனித கடவுள் ரஜினி மட்டும்தான். ஆனால் எத்தனை தான் இதாக இருந்தாலும், எத்தனை நடிகர், எத்தனை அரசியல்வாதிகள், எத்தனை பேர் வந்தாலும் சரி, சினி ஃபீல்டுலேயும் சரி, அரசியல்லையும் சரி, எங்களுக்கு அரசியல் தேவையில்லை. எங்கள் தலைவர் சொல்லது ஒரே ஒரு வார்த்தை, ஆன்மீகம். இந்த ஆன்மீகம் மட்டும் இருக்கிறதுனால தான் அவர் இப்போ வரையும் 50 வருஷமாக லீடர், இன்றைய வரையும் லீடர். யாராலையும் அதை மறுத்து சொல்கிறதுக்கு வேலையே கிடையாது. விஜய சூப்பர் ஸ்டாருன்னாங்க, முடியாது. அரசியலுக்கு வந்து அரசியல் சீட்டில் வந்து யார் வேணும்னாலும் உட்காரலாம். எடப்பாடி உட்காந்தாரு, அம்மா உட்காந்தாங்க, எம்ஜிஆர் உட்காந்தார், காமராஜர், எத்தனையோ பேர் உட்காந்துருக்கலாம். ஆனால் அந்த சீட்டு மாறி மாறி போகும். சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரே சீட்டு என் தலைவனுக்கு ஒரு ஆளுக்கு மட்டும்தான். அது எந்த இடத்துலையும் யாருக்கும் அவரோட
சொல்ல விருப்பப்படலை. இன்னும் 50 வருஷம் அவர் சினி ஃபீல்டுக்குள்ளே இருக்கணும். தன்னால் முடியாமல் வெளியில் போகிற டைரக்டர், ஒரு பிற்படுத்த ஒரு அடுத்த நடிகர்னால வெளியில் போகிற டைரக்டரோ ப்ரொடியூசரோ இவரோட ஹெல்ப்பில் இவரோட கை கொடுத்து அவங்களை ஏற்றி விடணும். அந்த வகையில் இப்போ வளரும் டைரக்டர்களுக்கு இடம் கொடுத்துக்கிருக்காப்புல. இது உங்களுக்கே தெரியும், எத்தனையோ மீடியாவில் சொல்லியிருக்காங்க வச்சுருக்காங்க. அதை வந்து அவர் சொல்கிறதுக்கு வேலை கிடையாது. 75 வயசுலேயும் 100 கோடி ரூபா படம் போட்டு எடுத்தால் இந்த ஆளை வச்சு ஜெயிக்கலாம் அப்படின்றது இருக்கிறது வரையும் யாராக இருந்தாலும் செய்வாங்க, கண்டிப்பாக செய்வாங்க. அடுத்து வர்ற ப்ரொடியூசர், புதுசாக ஆரம்பிக்கிற ப்ரொடியூசர் கூட செய்வாப்புல. சொத்தை விற்று கூட செஞ்சாலும் என் தலைவனை நம்பி போடுற காசு 10 பைசாவுக்கு இதாகாது. கூலிக்கு வெயிட்டிங் ரொம்ப நாள்லாம் கிடையாது. 14 நாள்ன்றது எங்களுக்கு 100 நாள் மணிக்க தெரியுது. அந்த 100 நாள் என்னைக்கு ஒரே நாளாக 14ஆம் தேதி ஆகும் அப்படின்றவருக்கும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி தமிழகம் இல்லை உலகமே பிரம்மாண்டத்தில் நிற்க போகிற நாள். அந்த ஒரு நாள் ஒரே நாளில் 1000 கோடி ரூபா வசூல். இது எந்த கடவுள் மேலேனாலும் நாங்கள் சத்தியம் பண்ணி சொல்லுவோம். என் தலைமை வணங்குற ராகவேந்திரா மேலே கூட நாங்கள் சொல்லுவோம். ஒரே ஷோவில் இத்தனை வட்டம் நாங்கள் பாட்டு கேட்டது கிடையாது. எங்களுக்கு ஒவ்வொரு பாட்டையும் 3 வட்டம் போட்டு அடுத்து வரப்போகிற 14ஆம் தேதிக்கு உண்டான பாட்டையும் எங்களுக்கு போட்டு சந்தோஷப்பட வச்ச பழனியார்மன் தேட்டர் உரிமையாளருக்கும் எங்கள் சரவணனுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன் அப்படின்னா எங்களை அவ்வளோ தூரம் சந்தோஷப்படுத்துறதுக்கு வேற எந்த தேட்டருக்காரங்களும் கிடையாதுங்க. நாங்கள் ஓப்பனாக சொல்கிறோம். அவருக்கு நிகர் அவரே அப்படின்னு நினைக்க எங்கள் பழனியார்முக்கு நிகர் அவரே தான். வேற யாருக்கும் இங்கே எது கிடையாது. கண்டிப்பாக அவர் ஆட்சிக்கு வரலைனாலும் சரி சார், ஏழைக்காக உயிரே கொடுப்பாரு. அவர் ஏழைக்காக உயிரை கொடுப்பாரு. ஏழைகளுக்காக அவர் வந்து எந்த தன்மானத்தையும் இறப்பாரு. சரிங்களா? இதுதான் எங்களுடைய இது. அவர் வந்து இப்போ அவர் சொன்னார்ல ஸ்டைல் மாறாதுன்னு, அவர் வந்து வயசானாலும் எனக்கு அரசியலே வேணாம், எனக்கு காப்பாற்ற முடியாது, இத்தனை கோடி மக்கள், நான் என் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன், நம்ம உழைக்கிறோம், நாங்கள் உழைக்கிறோம், அந்த மாதிரி நானும் உழைச்சிட்டு போயிடுறேன்டா அப்படின்ற மாதிரி எனக்கு அரசியலே வேணாம்ட்டு ஒதுங்கிட்டார். அதான் உண்மை. சரிங்களா? அவர் தலைவனுக்காண்டி உயிரை கூட கொடுப்போம் நாங்கள். கூலிங்க நாங்களே ஒரு கூலி, அவரு ஒரு கூலி, அவ்வளவுதான். நான் ஒரு லோடுமேனு, அவரு ஒரு கூலி. அவரு கோடிக்கணக்கில் வாங்குறாரு, நான் வந்து அவரு 1000 கணக்கில் வாங்குறேன். இதுதான் உண்மையான வார்த்தை.